இருப்பது யாருங்க? சாராயம் குடிக்கிறது யாருங்க? கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்கள் முஸ்லிம் ஊர்கள்ல இருக்கா இல்லையா? வாலிபர்களுக்கு தெரியும் ஊர்ல எத்தனை பேர் கஞ்சா அடிக்கிறான்னு சொல்லி, எத்தனை பேர் மது குடிக்கிறான்னு சொல்லி. கேளிக்கைகளிலும் மதுக்களிலும் போதை வஸ்துக்களிலும் பெண்களுடைய மோகத்திலும் ஒரு சமூகத்தை மூழ்கடித்து விட்டால் உணர்வுகளால் அழிக்கப்பட்ட சமூகமாக மாறிவிடும் என்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள், போதை வஸ்துக்களை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள், கேளிக்கைகளை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். நீ உதயமாவது இந்த சமூகத்தை விழிப்பதற்கு, உலக சமூகத்திற்கு நீ யார் என்பதை பறைசாற்றுவதற்கு என்ற உணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திக் கொண்டே இருந்ததுடைய நோக்கம், நோக்கத்தோடும் லட்சியத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் உயர்வோடும் கண்ணியத்தோடும் உலக சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு சமூகம் தன் நிலையை மறந்து தனக்கு வழிகாட்டுவதற்கே வழி இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்?